ஹலோ நண்பர்களே, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வணக்கத்தோட முதலாவது பகுதியான கைவலான் காவலான்கிற பகுதியை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அருமுகன் தமிழ் தந்தான்கிற பகுதியை பார்க்க போகிறோம். இது முருகப்பெருமானை குறிப்பிடுறதா இருக்குது. அருமுகன் தமிழ் தந்தான், அதில் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 கை வேல் வாங்க 11 படை தாங்க 10 திக்கும் நன்னவ வீரரும் புகழ மலைகள் 8 கடல் 7 நாடி ஆடி பொன்னின் முடி ஆரேந்தி அஞ்சுதலை எனக் கொளித்து புய நான் 3 தன் இருத்தாள் தருக ஒருவன் குற்றால குறவஞ்சி தமிழ் தந்தானே அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இந்த செய்யுள்ள 12ல இருந்து 1 வரைக்கும் அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி அமைஞ்சிருக்குது. 12 கை வேல் வாங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் 12 கைகள் நம்மளுக்கு தெரியும். அந்த 12வது கையில் வேலினை ஏந்தியவர் அப்படின்னு சொல்லப்படுது. 11 படைத்தாங்கங்கிற வரிகள் கூட என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், முருகப்பெருமான் தன்னுடைய ஏனைய 11 கரங்கள்லையும் ஒருத்தரர் 11க்கு சொந்தமான 11 படைகளை தாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. அந்த 11 படைகள் என்னென்னு பார்த்தோம்னா, தோமரம், கொடி, வாள், குலிசம், பகலி, அங்குசம், மணி, பங்கயம், தண்டம், வில், மழு அப்படின்னு சொல்லப்படுற 11 வகையான படைகளை ஏனைய 11 கைகளையும் தாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 10 திக்கும் நன்னவ வீரரும் புகழ, அதாவது 10 திசைகள்லையும் இருக்கிற நவ வீரர்கள் 9 வகையான வீரர்களும் புகழ. நவ வீரர்கள்னா யாருன்னு தெரியாது தானே. நவ வீரர்கள்னா யாருன்னு பார்ப்போம். சிவபெருமானோட மனைவி பார்வதி இருக்காங்க தானே, அவங்க உலகத்துக்கு அம்மா மாதிரி தானே. அப்போ அவங்களுக்கு பொறுப்பு கூட, அப்போ பொறுப்பு கூடையாக இருக்கிற நேரம் அந்த எல்லா பொறுப்பையும் தனியாக சமாளிக்க முடியலை. அப்போ பார்வதி தேவிக்கு இந்த அகிலத்தை காக்கிறதுக்கு 9 வகையான சக்தி தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்களோட பாதத்தில் இருந்துற 9 வகையான ரத்தினங்கள்ல இருந்து 9 வகையான தேவியர் உருவாக்குனாங்க. அவங்க தான் நவசக்தின்னு சொல்லப்படுறாங்க. அந்த நவசக்திக்கு பிறந்த 9 மகன்களையும் தான் நவ வீரர்கள்னு சொல்றாங்க. மாணிக்கவல்லிக்கு பிறந்தது வீரபாகு, மௌத்திகவல்லிக்கு பிறந்தது வீரகேசரி, புஷ்பராகவல்லிக்கு பிறந்தது வீர மகேந்திரன், கோமேதகவல்லிக்கு பிறந்தது வீர மகேஷன், வைடூரியவல்லிக்கு பிறந்தது வீர புரந்திரன், வைரவல்லிக்கு பிறந்தது வீர ராட்சசன், மரகதவல்லிக்கு பிறந்தது வீர மார்த்தாண்டன், பவளவல்லிக்கு பிறந்தது வீர ராந்தகன், இந்திரநீலவல்லிக்கு பிறந்தது வீரதீரன். இப்போ நவ வீரர்கள்னா யாருன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இருக்குது மலைகள் 8 கடல் 7 நாடி ஆடி. அந்த வரிகளோட என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். மலைகள் 8ன்னு சொல்லப்படுறது என்னன்னா, கைலை, மந்தரம், இமயம், விந்தம், நிடதம், ஏமகூடம், நீலமலை, கந்தமாதனம் அப்படின்னு சொல்ற 8 வகையான மலைகளை பற்றி சொல்லுது. அதே மாதிரி 7 கடல்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்னீர், உவர்நீர், பால், தயிர், நெய், தேன், அப்புறம் கருப்பஞ்சாறுங்கிற 7 கடல்களாக இருக்குது. 8 கடல்லையும் 7 மலைகள்லையும் விரும்பி போயிட்டு நாடி ஆடி விருப்பத்தோட போயிட்டு தனது திருவிளையாடலை புரிகிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. பொன்னின் முடி ஆரேந்தின்னு சொன்னா, இந்த பொன்னாலான முடி இருக்குதா முருகப்பெருமானுக்கு? அதுதான் இல்லை. பொன்னின் முடி ஆரேந்தின்னு சொல்றது முடின்னு சொல்றதுக்கு இன்னொரு பேர் முடி சூட்டுதல், மகுடம் தரித்தல்னு சொல்லுவோம். இப்போ முடின்னு சொன்னா என்ன, மகுடம். இப்போ பொன்னின் முடி ஆரேந்தினா 6 மகுடங்களை தலையிலே, தனது 6 தலைகளையும் 6 மகுடங்களை சூடியவர் அப்படின்னு பொருள் வருது. அஞ்சுதலை எனக் கொளித்து அப்படின்னா, அஞ்சுதல்னு சொன்னால் பயப்படுறது. அப்போ அஞ்சுதல், பக்தர்கள்ட்ட மனசில் இருக்கிற அச்சங்கள் எல்லாம் போக்குற முருகப்பெருமான் இந்த குறவஞ்சி தமிழை பாடுறதுக்கு எனக்கு இருக்கிற பயத்தையும் போக்கி அருள் தரணும் அப்படின்னு தான் இதை திருக்கூடராசப்ப கவிராயர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த வரிகள், புய நான் 3 தன் இருத்தால் தருக ஒருவன். புய நான் 3 அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டால், நான் 3 சொல்றது 12, நாமும்
புயங்களை அதாவது தோள்களை உடையவன். தன் இருதாள் தருக ஒருவன் என்னன்னு கேட்டா தன்னுடைய இரு பாதங்களையும் எனக்கு அடைக்கலமாக தரும் ஒருவன் அப்படின்னு சொல்லி கவிஞர் பாடுறாரு. அடுத்த வரிகள் குற்றால குறவஞ்சி தமிழ் தந்தானே. அதாவது முருகப்பெருமான் தமிழ் கடவுளா குறிப்பிடப்படுறாரு. இந்த முருகப்பெருமான் குற்றால குறவஞ்சிங்கிற சிற்றிலக்கியத்தை பாடுறதுக்கு எனக்குள்ள ஒரு சக்தியை கொடுத்து என் மூலமா அதை உலகத்துக்கு வழங்குறாரு அப்படிங்கிறது தான் குற்றால குறவஞ்சி தமிழ் தந்தானேங்கிற வரிகளினூடாக கவிஞர் சொல்ல முயற்சி பண்றாரு. இந்த வீடியோவில் கடவுள் வணக்கத்தின் கைவலான் காவலான்கிற பகுதியை பார்த்துருந்தோம். கடவுள் வணக்கத்தோட 3வது பகுதியான சிவகொழுந்தை வேண்டுவோங்கிற பகுதியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வர்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்பவே நன்றி. வணக்கம்.